வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது. இன்று வெள்ளியின் விலை 1000 ரூபாயும், தங்கத்தின் விலை 24 கேரட் தங்கத்தின் விலை 4500, 22 கேரட் தங்கத்தின் விலை 4000 என்ற அதிரடியான உயர்வில் காணப்படுகிறது. இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய பங்குச் சந்தையும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் உருவாக்கியுள்ளது. இதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாயாக இருந்தது. 1 ரூபாய் விலை உயர்ந்து 102 ரூபாயாகவும், 8 கிராமின் விலை 808 ரூபாயாக இருந்தது. 8 ரூபாய் விலை உயர்ந்து 816 ரூபாய் காணப்படுகிறது. இதேவேளை 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 1000 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. இதில் மேலும் சரிவு என்று பார்த்தால் நமக்கு 1,04,000 89,500 என்கிற விலை நிலவரத்தில் நமக்கு வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியின் விலை இருக்கப் போகிறது. இதேவேளையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 7,702 இருந்தது. 43 ரூபாய் விலை உயர்ந்து 7,745 உள்ளது. இதே வேளையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். 8 கிராம் 61,616 இருந்தது. 344 ரூபாய் விலை உயர்ந்து 61,960 காணப்படுகிறது. 8 கிராமின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு 63,200 குறைந்தபட்சமாக 57,300 என்கிற விலை நிலவரத்தில் வருகின்ற வாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் 88% உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 7,060 இருந்தது. 40 ரூபாய் நமக்கு விலை உயர்ந்து 7,100 ரூபாயாக உள்ளது. 8 கிராம் 56,480 காணப்பட்டது. 320 ரூபாய் விலை உயர்ந்து 56,800 ரூபாயாக காணப்படுகிறது. இதில் மேலும் சரிவு என்று பார்க்கும் பொழுது 56,000 காணப்படுவது நமக்கு 58,150 50,050 என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் 88% உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேபோல் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக கடந்த 8 நாட்களாகவே விலை சரிவு இல்லாமல் உயர்ந்த தங்கத்தின் விலை இந்த வார முடிவில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த வார முடிவில் சரிவது மட்டும் இல்லாமல் வருகின்ற வாரத்திலும் இந்த சரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை இதுவரை மட்டும் நமக்கு ஒரு அவுன்ஸுக்கு $18 சரிந்து காணப்படுகிறது. இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமைந்துள்ளது. அதே வேளையில் குறிப்பாக இந்திய பங்குச்சந்தை இந்த மாதத்தில் அதிகபட்சமான லாபத்தில் வர்த்தகமாகி வருகிறது. அதன்படி இன்று சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி குறியீடுகள் புதிய உச்சத்தை எட்டுள்ளன. சென்செக்ஸ் 85,700 புள்ளிகளை தாண்டிய நிலையில் நிஃப்டி 26,200 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. இருப்பினும் சந்தையில் உள்ள தொடர்ச்சியான உயர்வு நிலையற்ற தன்மை பற்றி கவலைகள் எழும்பியுள்ளன. இருந்தாலும் நமக்கு இந்திய பங்கு சந்தைகள் சிறப்பாக செயல்படும் போது அதில் மக்களும் ஆர்வம் காட்டுகின்ற இந்தியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களும் அதிகமாக முதலீடு செய்கின்ற இதனால் ஏற்கனவே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்திய பங்குச்சந்தை மேலும் அதிரடியான உயர்வை சந்திக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச்சந்தை 86,000 89,000 புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் 88% உள்ளது என்று பொருளாதார நிபுணர் கணித்துள்ளனர்.